இதே இன்னும் சப்பாத்தியா இருந்ததுன்னா சாப்பிட்டே இருப்பாங்க. 2 சாப்பிடுவாங்க, வந்து நின்றுட்டே இருப்பாங்க. கேட்கலாமா மறுபடியும் வேண்டாமான்னு சத்தம் போடுவோம். அடையா திருவாத்தா நாட்டை நின்றுட்டு இருக்கிற ஒன்று 2 போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடு அப்படிம்பா. வணக்கம், நான் தான் உங்கள் ஷர்பீனா. வெல்கம் பேக் டு ஷர்பீனா கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊரில் கோயம்புத்தூர்ல கவுண்டபாளையத்தில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபினா தக்காளி குருமா. இப்போ சிக்கன் மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு என்ன, நம்மளுக்கு கறி குழம்பு வாசலையில் ஒன்றும் இல்லைங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு யாராவது உரம்புறை வரனாவே இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். வீட்டில் வெங்காயம், மிளகாய், தக்காளி இருந்தாவே போதுங்க, குருமா ஜம்முன்னு பண்ணலாம். இந்த தக்காளி குருமா பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தக்காளியை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 கோடு போட்டு அதுக்கப்புறம் கொதிக்கத்தரில் போட்டு தோல் எடுத்துட்டு பண்றாங்க. அது ஏன் அப்படி செய்யறோம்னா ஜீரணமாகும். அப்புறம் வந்து வயசானவங்க, குழந்தைங்க அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம அந்த தக்காளி தோலை வட்டல்ல எடுத்து ஒதுக்கி வைப்போம். இது அந்த மாதிரி இருக்காது. சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் வந்து தொட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த குருமாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மசாலா ரெடி பண்றாங்க. அதாவது சோம்பு, பட்டை, லவங்கம் இது மாதிரிலாம் போட்டு பண்றாங்க. அதோட கொஞ்சம் மசாலாம் சேர்த்து வதக்கி அரைச்சி பக்குவமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுவையும் மனமும் நல்லா இருக்கு. ஒரு தோசை என்ன, 4 தோசை என்ன, அப்படி சாப்பிட்டே இருக்கலாம் சுட சுட. அந்த அளவுக்கு குருமா அந்த அட்டகாசமா இருக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. நான் போய் உங்களுக்கு சுட சுட 2 தோசை சுட்டு வந்துடுங்க. 2 சூடா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உப்பு, காரம், மசாலா எல்லாம் எப்படி இருக்கு? நீங்க இந்த தோசை சுட்டு தந்தே போறீங்க, சாப்பிடுங்க. இன்னும் 2 மொறு சொல்லலாம். இந்த ரெசிபி சொல்லி தர போறாங்கன்னா நம்ம மனோமணி அக்கா தான் சொல்லி தர போறாங்க. இப்போ நாட்டு பழமே ரொம்ப புளிப்பா இருந்தாலும் அது வேகும் போது தோலோட எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதோட புளிப்புத்தன்மை கம்மியாகுங்க. அந்த அளவுக்கு ருசியாவும் இருக்கும், மணமாவும் இருக்கும். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி. தக்காளி குருமாக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 3/4 கிலோ, பெரிய வெங்காயம் 1/4 கிலோ, பச்சை மிளகாய் ஒரு 4 நம்பர், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், இஞ்சி ஒரு சிறு துண்டு, பூண்டு வந்து ஒரு 5 பல்லு, மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 2, ஏலக்காய் 1, கிராம்பு ஒரு 4, கசகசா ஒரு 1/2 ஸ்பூன், தேங்காய் துருவனது 1/2 மூடி, பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 100 மில்லி, உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட்ல அடுப்பத்தை வச்சு வடக்கல் வச்சுட்டோம். அதுக்கடுத்து கல்லெண்ணெய் ஊற்றிடலாங்க. கல்லெண்ணெய்? ஆமாம் ஆமாம். இந்தாங்க கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமாங்க, கல்லெண்ணெய் தானுங்க. கல்லெண்ணெய் இங்கே எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய், கீரை பொரியலுக்கு அந்த மாதிரிங்க. புளி குழம்புக்கு, புளி சாப்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் நல்லெண்ணெய். அப்புறம் முக்கால்வாசி கல்லெண்ணெய் தான். புழங்கிறது எல்லாமே கல்லெண்ணெய் தாங்க. அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் போட்டுடலாங்க. அடுத்தது சின்ன வெங்காயம். ஆமாம். அதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு போடலாங்க. இது பூண்டு இஞ்சி போட்டிருக்கோம். ஆமாம். ஓகே. இதுக்கப்புறம் வந்து மிளகு, சீரகம், அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுடலாங்க. அதாவது இங்க இருக்கு. ஆமாம். சரி, ஓகே. தேங்காய் வறுத்துட்டு போடணுமா இல்ல ஃபர்ஸ்டே போடுறோமா? கடைசியா போட்டு வறுத்துறோங்க. தேங்காய் கடைசி. மசாலா ஃபர்ஸ்டே போடுறோம். ஆமா, இதெல்லாம் வறுக்கணும்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சோம்பு போடுறோம். சரி, ஓகே. அடுத்து மிளகு. சரி, ஓகே. எல்லாத்தையும் போட்டுறோம். எல்லாத்தையும் போட்டுறலாங்க. சரி, போடுங்க. எல்லாத்தையும் போட்டுறலாம். பாத்தீங்களா அக்கா பேசுறாங்க. எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாங்க. சரி, ஓகே. நம்ம அக்கா சொல்றதே நல்லா அழகா இருக்கும். ஆமா. எல்லாத்தையும் போடுறதெல்லாம் கல்லெண்ணெய். ஓகே. பொட்டுக்கடலை இப்ப போடலாமா? இல்லைங்க, கடைசியா போடலாம். சரி, ஓகே. இது ஒரு 2 நிமிஷம் வறுக்கட்டுங்க. சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த தேங்காய் வச்சிருக்கோம், பொட்டுக்களையும் வச்சிருக்கோம். தேங்காய் அரைச்சாவே திக்னஸ் கொடுத்துரும். ஆமா. இப்போ இந்த பொட்டுக்கல் எதுக்காக போடுறேன்னா காரணம், தேங்காய் விட உங்களுக்கு பொட்டுக்கல்ல தான் திக்னஸ் தருங்க. ஓகே. அது கொஞ்சம் அரைச்சோம்னா திப்பியா இருக்கு தேங்காய். சரி. அது வந்து நல்ல ஒரு பைண்டிங், கொஞ்சம் டேஸ்டும் நல்லா இருக்கும் பொட்டுக்கல்ல. அதனால பொட்டுக்கல்ல ஒரு 2 ஸ்பூன் போடலாங்க. ஒரு சிலர் பொட்டுக்கல்ல பிடிக்கலன்னா 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். போடலாம். அப்படியே சைடுல இப்படி வாயிலும் போடலாம். முந்திரி பருப்பு இருந்தா எல்லாமே வாயில தான் போகுங்க, இங்க போகாது. பாத்தீங்க எப்படி அனுபவம். பக்கத்துல யாரா இருந்தா அப்படி போயிட்டு இல்ல, நானும் அப்படியே சமையல் கட்டுல ஏதாவது இருந்ததுன்னா 2 நிலக்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் இருந்ததுன்னா அப்பப்போ 2 வாயில போட்டுக்கிறதாங்க. ஆனா அந்த காலத்துல நமக்கு இதான் ஸ்நாக்ஸ்ல. இதுதான் ஸ்நாக்ஸ். ஓகே. அதாவது இன்னைக்கு தான் வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது வறுத்த பக்கம் போதுமா? போதுங்க. போதும்.
அடுத்தது வந்து தேங்காய் பொட்டுக்கடலை. இந்தாங்க. சரி ஓகே, இப்போ தேங்காய் போடுறோம். ஆமாம், தேங்காய் ஒரு 1/2 மூடி போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் ஒரு 1/2 மூடிங்க. ஓகே, அவ்வளோதான். அது பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன். 2 தேங்காய் போட்டாச்சு. அதுக்கடுத்து பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க ரைட்டா? ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிட்டேன். அது ஸ்லோ ஃப்ளேம்ல இருக்கு. அடுப்பு கொஞ்சம் ஃப்ளேம்ல இருக்கு. இப்போ அது ஆஃப் பண்ணிட்டு போடலாம், ஸ்லோவில் வச்சு போடலாங்க. சரி ஓகே. பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன். ஓகே, இதுக்கப்புறம் எடுத்துட்டு இது ஆற வச்சு அரைக்கிறோங்க. சரி ஓகே. அதுக்கடுத்து தக்காளி வேக வச்சு தோல் உரிச்சிடலாம். ஓகே, இப்போ இது கருவேப்பிலை போடணும் முதல்ல? இல்லை வேண்டாங்க, வேண்டாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஸோ வறுத்தது ரெடி ஆயிடுச்சு. அந்த மசாலா நம்ம வந்து காய வைக்கிறோம். இது ஆறுன பிறகு அரைக்கிறோம். கடாய் தொளிச்சிட்டு தக்காளி போட்டுறோம். தக்காளி வேக வச்சிடலாம். சரி ஓகே, போடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இனி அடுத்து தக்காளி கீத்து போட்டு வேக வைக்கிறோம். ஆமா, ஏன் கீத்து போடுறீங்க? கீத்து போட்டோம்னா சீக்கிரம் வேகுங்க, தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி ஓகே, அதனால தான் கீத்து போடுறோம். சரி ஓகே. அப்போ என்னங்க தக்காளி, இந்த தக்காளி வச்சிருக்கீங்களா? ஆமா. இதில் பர்டிகுலராக லைக் நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணோம், இல்லை பெங்களூர் தக்காளி தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்கா விஷயம்? இப்போ பெங்களூர் தக்காளியும் வர்றது இல்லைங்க, நாட்டு தக்காளியும் வர்றது இல்லை. அல்ல ஹைபிரிட் மாதிரி அல்ல, ரெண்டும் கலந்து ஒரு எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ அந்த மாதிரி வருது. ஆனால் யூஸ் பண்ணுறது வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்ணலாம், பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணலாம். சரி, எதுக்காக கேட்டா அந்த ஒரு புளிப்பு தன்மை இருக்கும் வேரியன்ஸ். இப்போ நாட்டுப்பழம் கம்மி தாங்க, இப்போ வர்றது இல்லை. கம்மியா இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஆப்பிள் தக்காளி தான் நிறைய வருது. ஆமா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் எப்படி? ஆமாங்க, சும்மா ஒரு 4 கீத்துங்க. அப்படியே 4 சைடுல 4 கோடு போட்டோம்னா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. சரி ஓகே, போட்டு 4 சைடுல 4 கோடு. நீங்க அப்படியே போட்டு பிளான்ச் பண்ணி பண்ணலாம். ஆனா எனக்கு எடுக்கும்போது அந்த ஸ்கின் வந்து ஃபீல் பண்ண கஷ்டமா இருக்கும். இதுனா இப்போ இப்படி கீத்து போட்டோம்னா வெந்து வரும்போது அதை விட்டு வரும். அப்ப ஈஸியா வந்து புடிச்சு உரிச்சுக்கலாம் தக்காளி. சரி ஓகே. இப்போ இந்த மசாலா வச்சிருக்கீங்களே, ஆமா, இந்த மசாலா வந்து அரைக்கிற பக்குவம் என்ன? இது நைஸா அரைச்சிடுவோங்க. கொரகொரன்னு கூட வேண்டாம், நைஸா அரைச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துல வந்து நல்லா வெந்து தோல் விட்டு வந்துருங்க. எடுத்து ஆற வச்சு தோல் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம், இல்ல கையில கூட மசிச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாங்க. சரி ஓகே. இப்போ அரைக்கும் போது வந்து எப்படி அரைக்கிறீங்க? நைஸா அரைக்கிறீங்களா? இது அரைக்க மாட்டேங்க, அதுதான் அரைக்கிறோம். இது மட்டும் தான் அரைக்கிறீங்க? ஆமா, இது அரைக்கிறது இல்லைங்க, இது கட் பண்ணி போட்டுருவோம் பொடி பொடியா. ஆமா, தோல் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி. உள்ள விதை எடுப்பீங்களா? இல்ல விதை இருக்குங்க. சரி ஓகே. ஓகே, இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ எடுக்கலாமா? இப்போ எடுக்கலாம். தோல் விட்டு வந்துருச்சு பாருங்க. சரி ஓகே. இன்னொன்னுலாம் அதெல்லாம் பாருங்களேன். ஆமா, அது நல்லா வெடிச்சே வருது. ஆமா, நம்ம அதுக்கு கீரல் போடுறதுங்க. கீரல் போட்டோம்னா அப்படியே வெந்தும் போது தோல் விட்டு வந்துருங்க. சரி ஓகே. தோல் எடுத்து ஓகே பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் தண்ணியோட தான் இருக்குங்க. நறுக்கும் போது பாத்தீங்கன்னா கொல கொலன்னு இருக்கும். பாத்தீங்கன்னா பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம், இல்ல கையில போட்டு நல்லா கரைக்கிறனால எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்லா வெந்திருக்கும், ஈஸியா கட் பண்ணிக்கலாம், கரைச்சிக்கலாம். ஓகே. அதே டைம்ல இந்த தேங்காவும் மசாலாவும் அரைச்சு வச்சிருக்கீங்க, நைஸா அரைச்சு வச்சிருக்கேன். ஃபைன். இப்போ இதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்தி வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு இந்தாங்க. இது சீக்கிரம் ஆயிருங்க, ஏன்னா தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. இது ரொம்ப கொதிக்கவெல்லாம் விடக்கூடாதுங்க. ஓகே, அதனால டக்குன்னு தாளிச்சு சீக்கிரம் ஆயிருங்க. ஆமா, அதுதான் கொஞ்சம் வேலைங்க. வேக வச்சு தோல் உரிக்கிறதா வேலை, அது அரைக்கிறதா வேலை. இனி சீக்கிரம் ஆயிருங்க. இது தேவையான அளவு கொஞ்சம் கல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஓகே, கல்லெண்ணெய் ஊற்றின பிறகு தாளிப்பு என்ன வேணும்? வெங்காயம், வெறும் இந்த சோம்பு இல்ல அதுலயே அரைச்சாச்சு, எல்லாமே அரைச்சாச்சுங்க. ஓகே, அதனால தாளிப்பு திருப்பி போட வேண்டியது இல்லைங்க. இந்த வெங்காயம் வேற என்ன தேவை? கருவேப்பிலை தேவையா? கருவேப்பிலை, பச்சை மிளகாய். ஓகே,
சரி, இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கணும், ரைட்டா? ஆமா, வதங்கிடுச்சுங்க. போதுமா இது? போதும். இன்னும் வதங்கணும். இந்த கண்ணாடி பக்கம் பாருங்க. சாமிங்க எடுத்து பார்க்குறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அதனால சொல்கிறது நல்ல கலர் மாறணும் வேறு. இது வந்து ஒரு 60 to 70% சொல்லலாமா? 70%. 60லேருந்து 75% வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் அது கருவேப்பிலை. இந்தாங்க கருவேப்பிலை. இப்போதான் கருவேப்பிலையா? ஆமா, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுடலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுறோம். ஏன்னா இப்போ பச்சை மிளகா காரத்துக்கு கம்மியா போடலாங்க. ஏன்னா மிளகாத்தூள் போடுறோம், அதுல மிளகு போட்டிருக்கிறோம். இதனால ஒரு 2 மிளகா 3 மிளகா 2 போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி அப்புறம் போடுவோம்ல? கொத்தமல்லி இப்போ போடுறோம், அப்புறம் போடுறோம். 2 டைம் போடுறோம். இந்தாங்க. ஏன் 2 டைம்ல போடுறோம்னா காரணம்? இப்போ இதுல எண்ணெயில் கொஞ்சம் வதங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வாசம் குருமா கூட கலக்கும். ஓகே. அப்புறம் கடைசியில டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் போடுறோம். டெக்கரேஷன் கொஞ்சம் போடுறோம். ரெடி பண்ணி வச்ச தக்காளி ஊத்துன பிறகு தான் இந்த மசாலா போடுறீங்க. இல்ல, மசாலா போட்டுட்டு தான் தக்காளி. என்ன காரணம்? அது வணங்கணுங்க. அதான் விஷயம். ஏன்னா தக்காளி போட்ட பிறகு குக் பண்ணா வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதுவே வந்து இந்த மசாலா நீங்க வீட்டில் இந்த மாதிரி லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு பக்குவமாக வதக்கிட்டு நீங்கள் தக்காளி போட்டுனா குழம்பு சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். இதான் விஷயம். இப்போ பாருங்க, இதெல்லாம் வணங்கிடுச்சு. சரி, அடுத்தது பொடிகளை போட்டுக்கலாம். என்ன பொடி வேணும்? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். இந்தாங்க. இதுக்கப்புறம் மஞ்சத்தூளுக்கு அப்புறம் மிளகாத்தூள். மஞ்சத்தூள் வந்து நம்ம குருமாக்கு, குழம்புக்கு எதுக்கு போடுறனாலும் கலர் ஒன்று. அதுக்கு அடுத்து இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது மஞ்சத்தூளில். அதனால எந்த ஒரு சாம்பார், ரசம் எது இருந்தாலும் மஞ்சள் தூள் இல்லாத இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து மிளகாத்தூளுங்க. பச்சை மிளகா போட்டோம், நம்ம மசாலா அரைக்கையில மிளகு போட்டிருக்கிறோம். அதனால மிளகாத்தூள் அளவாக போட்டுக்கலாங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3/4 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து அதில் நம்ம போடலிங்க. அப்போ ஏன் இதில் போடுறோன்னா மல்லி வறுத்து அரைக்கும் போது திப்பி திப்பியாக இருக்கும். இது தூளாக போடும்போது பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா இருக்கும், நல்லா நைஸாக இருக்கும் குழம்பு. வாசமும் இருக்கும், ஜீரணமாகும், பித்தத்தை தணிக்குது மல்லித்தூள். அதனால நல்லா வாசமாகவும் இருக்கும். அதனால ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க மல்லித்தூள். கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஓகே. அடுப்போட ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சு பண்ணுறாங்க. இது கவனிட்டோம். ஆமாம், அந்த மசாலா வந்து எண்ணெயில் வதங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. அந்த ருசியும் நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து வாசம், மூணாவது வந்து டேஸ்ட். இதுதான். ஓகே. இனி அடுத்தது வந்து தக்காளி போட்டுக்கலாம். இது அப்படியே வந்து நல்ல பீசஸ் வந்து சங்க் சங்கா இருக்கு. ஆமாங்க, ஆமா, முழுசா இருக்காது. இது சும்மா ஒரு வணக்கிட்டு நம்ம அரைச்சது ஊத்திடலாம். சரி, ஓகே. ஓகே. இப்போ நம்ம தக்காளியோட போட்டு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஓகே. இனி வந்து மசாலா அரைச்சது ஊத்திடலாம். சரி, இந்தாங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா குருமாக்கு தண்ணி தேவைப்படுமா? ஆமா, இந்தாங்க. ஜார் கழுவி ஊத்தணுங்கல்ல. அவ்வளவுதான், தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் அதான் நம்ம வீட்டில் இருக்க மக்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி சமையல் பண்ணி கொடுத்தா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. வீட்டில் எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வராது. சரி, ஓகே. இப்போ இது வச்சிருக்கோம்ல, இது எவ்வளோ கொதிக்கணும்? இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நான் போய் உங்களுக்கு சுட 2 தோசை சுட்டு வந்துடுறேங்க. 2 சூடா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, எங்க போனான்னு தெரியல. அக்கா வந்துட்டேன். உங்களுக்கு மொறு தோசைங்க ரெடியா? தோசை முறு தோசை ரெடியா? தோசை ஃபைனலா கொத்தமல்லி. அவ்வளவுதான். எல்லாமே போட்டுங்களேன். நல்ல வாசம் வருது. எனக்கு மூக்கு அடைச்சிருக்கு, இருந்தாலும் மசாலா வாசம் வருது. வாசம் நல்லா வருது. வெரி குட் வாசம். அட, அந்த தக்காளி பெரிய பீஸா இருக்குல்ல, அதோட போட்டதான். உப்பு, காரம், மசாலா எல்லாம் எப்படி இருக்கு?
இந்த மாதிரி தக்காளி குருமா பண்ணுச்சுங்க, நல்லா ஊற்றி சுடு சுடு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்னீங்கல்ல என்னப்பா 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி கேட்க சத்தம் போடுவான்னு, அந்த மாதிரி தான் ஆப்போது. நீங்க எனக்கு தோசை சுட்டு தந்தே போறீங்க, நான் சாப்பிடுங்க. இன்னும் 2 மொறு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு. நீங்க மொறு சுட்டுட்டே இருக்கற, நீங்க சாப்பிடுங்க. நீங்க வேற சத்தம் போட போறீங்க. இல்லைங்க, உங்களை எல்லாம் யாரும் சத்தம் போட மாட்டாங்க. நீங்க எத்தனை தோசை வேணா சாப்பிடுங்க, போய் சுட்டுட்டு வரேன். நீங்க சாப்பிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் குருமா. உப்பு காரம் எல்லாம் இருக்குங்க, எல்லாமே ஏக்தம் சரி சூப்பர். ரொம்ப வெரி குட் குருமா, சூப்பரா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இந்த தக்காளி குருமா, அந்த தக்காளி பீஸ் இருக்குல்ல, பெருசு பெருசா கட் பண்ணி அந்த சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போடல, அந்த தேங்காவோட சேர்த்து சாப்பிடும்போது 1-2 கடிச்சு சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அது தோல் இல்லாம இருக்கும், சாப்பிட சாஃப்ட்டா இருக்குங்க. வேற லெவல், சும்மாலாம் சொல்ல முடியாது, வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வெரி குட் ரெசிபி, மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. திருப்பியும் சொல்றது காரணம் அந்த அளவுக்கு பிரமாதம். நன்றி. ரொம்ப நன்றி. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி குருமாலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் டிஃபனுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து விடலாம். வீட்டில் சண்டேஸ் இந்த மாதிரியெல்லாம் ஒரு குருமா வச்சு சப்பாத்தி, பூரி அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் பேர் வந்து மனோன்மணி. ஃபோன் நம்பர் 9952809354. நாங்கள் வீட்லேயே சொந்தமாக பலகாரங்கோ இனிப்புவோ அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு தர்றோம். நாங்கள் வந்து பேக்கெட்டெல்லாம் கூட பண்ணி கொடுக்க மாட்டோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தர்றோம். நீங்கள் முன்னாடியே கால் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உள்ளூர் வெளியூர் எல்லாத்துக்கும் அனுப்புகிறோம். நல்லாயிருக்கும். முறுக்கு பலகாரங்க எல்லா ஐட்டமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணுங்கிறவங்க யாராவது கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வீட்டு சைடில் இருக்கவங்களாம் கொடுத்து வச்சவங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணுறீங்க. சரி, ஒவ்வொன்றும் வந்து பொறுமையாக செய்வோங்க, பார்த்து பக்குவமாக செய்வோம். யாராருக்கு என்னென்ன பிடிக்குது. அரிசி பருப்பு சாதமாகட்டும், ஆமாங்க, அந்த சிக்கன் கிரேவி ஆகட்டும், இல்லை மீன் குழம்பாகட்டும், முட்டையாகட்டும், இல்லை இந்த பச்சை பயிர் குழம்பாகட்டும், எல்லாமே தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சீ பாய், டேக் கேர்.